இது 2021 ஆண்டு வினாத்தாள் ஒன்றின் அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 4ஆம் பக்க வினாக்கள். 15வது வினாவை அரோனிகா விளக்கம் தாருங்கோ. கோலத்துக்கு ஏற்ப வினா குறியீட்டுக்கு பொருந்தும் எண் யாது என்று கேட்டிருக்கு. இப்ப 14 கீழே 1 2 இது என்ன தொடர்புண்டா, 1 சதுர எண் 2 சதுர எண்ணை பார்க்கணும். பார்த்தோம்னா ஓர் 1 இது 2 4. அப்ப முதல் அப்ப அதை வச்சுதான் 1 சதுரம் 1 மேல போகுது, 2 சதுரம் 4. அப்ப அது 2 சேர்த்து விட்டா 14. அதே பார்த்தோம்னா இவை 2 4 சதுரம் 4 3 சதுரம் 9. அது 2 சேர்த்து விட்டோம்னா 49 மேல இருக்க விட வருது. இப்ப 3க்கு நாங்க 1 சதுர எண் காணணும். 1க்கு 1 தான் சதுரங்கள், 3க்கு 9 சதுரங்கள். அப்ப 2 முனைச்சு விட்டோம்னா உங்களுக்கு 19 வரும். அப்ப இதுக்கான விட 19 2வது. வெரி குட், நல்லா வாழ்த்துக்கள். அதாவது இது கோலத்துக்கு ஏற்ப வினாக்குறி இடத்துக்கு குறியீட்டுக்கு பொருத்தமான எஞ்சாது என்று கேட்கப்படுது. இங்கே கோலம் என்பது என்று குறிக்கப்பட்டது எண்கோலத்தை தான் குறிக்கின்றது. ஏனென்றால் எண்கோலம் உருக்கோலங்கள் என்று இருக்கின்றபடியால் இதுல எண்கோலங்கள். இது முக்கோணத்துக்கு நாற்பக்கள் 2க்கு அடங்கி எண்கள் இருந்தாலும் எண்கோலம்தான் மாறுபடுகின்றது. அதன்படிதான் நாங்கள் வினாக்குறி இடத்துக்குரிய ஈரிலக்க எண்ணை விடையாக பார்க்க வேண்டும். அப்ப இந்த எண்கோலங்கள் என்றாலே என்னென்றாலே தெரியும் எங்களுக்கு. கூட்டல் கழித்தல் 2 முக்கியமான செயற்பாடுகள் இருக்கின்றது. கூட்டல்லாம் மீளமிள கூட்டல் பெருக்கல் என்றும் மீளமிள கழித்தல் வகுத்தல் என்றும் கூறப்படுகின்றது. அப்ப இங்க இந்த கணிப்புகளை இந்த முக்கோண வடிவில இருக்கிற எண்களுக்கு இடையில நடைபெறுகின்ற மாறுபாடுகள், கோல மாறுபாடுகளை உற்று பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியுது கீழே ஓரிலக்க எண்களும் மேலே இருலக்க எண்களும் இருக்கின்றது. இந்த ஓரிலக்க எண்ணுக்கும் இருலக்க எண்களுக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கின்றால், இந்த அதாவது இடமிருந்து வலம் என்று சொன்னால் நாங்கள் இப்ப எங்கட இடது கை இங்கே இருக்குது, இங்க வலது கை இருக்கு. அப்ப இடமிருந்து வலமாகத்தான் சொற்களை எழுதுகிறோம். அப்ப இடமிருந்து வலமாக பார்த்தா இது வலம், இது இடம். அப்ப இடது பக்கம் இருக்கின்ற 1 அதன் பெருக்கு தொகையான 1ஆல அதே எண்ணால 1 பெருக்கப்பட்டு 1 என்பது இடது புறமும், வலது பக்கம் இருக்கின்ற 2 அதே எண்ணால பெருக்கப்பட்டதா வர்க்கிக்கப்பட்டு 2 தர 2 என்கின்ற 4 என்கின்ற எண்ணாகவும் 14 என்ற எண் உருவாகின்றது. அதே போல இதை பார்த்தால் 2 4 2 2ஆல பெருக்கப்பட்டு 4, இது 3 9, 3 தர 3 9. அப்ப அடுத்ததுக்கு எங்களுக்கு இப்ப ஒரு செயற்பாடு விளங்குகின்றது. 1 1 1 3 9. அப்ப அப்படியாக 13 வருகின்றது. வெரி குட். இனி அடுத்த வினாவுக்கு விடைகான விளக்கம் சொல்லுங்கம்மா. ஓட்டப்போட்டி முடிவடையும் தருணத்துக்கு முன்பு அருண் 2வது இருந்த நீதனை முந்தி சென்றார். பின்னர் போட்டியாளர்கள் இடங்களில் மாற்றம் பெறவில்லை. பின்வரும் கூற்றுக்களை அவதானிக்குக. ஏ வந்து அருண் 1ஆம் இடத்தவர், பி அருண் 2ஆம் இடத்தவர், சி வந்து நீலன் 2ஆம் இடத்தவர், டி வந்து நீலன் 3ஆம் இடத்தவர். இவற்றில் எந்த 2 கூற்றுக்கள் உண்மையானவை? இப்ப எங்களுக்கு தந்திருக்கு ஒரு ஓட்டப்போட்டி முடிவுரையில தருணத்துல அருண் 2ஆம் இடத்துல இருந்தா நீலனை பொட்டிட்டாரு. அப்ப நீலன் 2ஆம் இடம், அவருக்கு முன்னால ஒரு ஆள் ஓடிக்கொண்டிருப்பார். அப்ப அருண் நீலனை முந்திட்டாருண்டா அருண் 2வது வருவர், நீலன் 3வது வருவர். இப்ப அருண் உங்களுக்கு ஏயின் படி அருண் 1ஆம் இடத்தவர் உங்களுக்கு சொல்லல, ஏன்னா அவருக்கு முன்னால ஒரு ஆள் ஓடி இருப்பார். அப்ப எங்களுக்கு ஏ என்ற விட சொல்ல இயலாது. பி வந்து அருண் 2ஆம் இடத்தவர், அது சரி. ஏனென்றா உங்களுக்கு நீல 2ஆம் இடத்துல நீலனை முந்தி சென்றாருண்டா அருண் 2ஆம் இடத்தவர். சி 2ஆம் இடத்தவர் இல்ல, அருண் தான் 2ஆம் இடத்தவர். டி வந்து நீலன் 3ஆம் இடத்தவர், அது சரி. ஏனென்றா அருண் நீலன் 2ஆம் இடத்துல இருந்து அருணை விட முந்திட்டார். அப்ப நீலன் அடுத்த இடத்துக்கு போவார், 3ஆம் இடத்துக்கு. அப்ப இவற்றில் எந்த 2 கூற்றுக்கள் உண்மையானவை என்றால் பியும் டியும் என்ற 3வது விட. வெரி குட், கட்டிக்காரி, வாழ்த்துக்கள்.
அதாவது இது ஒரு ஓட்டப்போட்டி முடிவடையும் தருணத்துக்கு முன்னர். அப்ப ஓட்டப்போட்டி நடைபெறுகின்றது, அது முடிகிற தருணத்துக்கு முதல் ஓட்டப்போட்டி ஒரு இடத்துல ஒரு குறித்த இடத்துல இருந்து ஓடி ஒரு குறித்த இடத்தை அடைய வேண்டும். அப்படி ஓடுகின்ற தருணத்துல முடிவடைகிற தருணத்திலே இங்க சொல்லப்படுது அருண் 2ஆம் இடத்தில் இருந்த நீலனை முந்துகிறார். அப்ப அருண் இப்ப முதல்ல 3ஆவதாக நின்றிருக்கிறார். அருண் அவர் 2ஆம் இடத்தில் இருந்த நீலனை முந்துகின்றார். அப்ப நீலன் 2ஆம் இடம். இங்க 1ஆம் இடம் பற்றி எங்களுக்கு ஒரு தகவலும் தரப்படவில்லை. இப்ப அதுக்கப்புறம் சொல்லப்படுது பின்னர் போட்டியாளர்களின் இடங்களில் மாற்றம் இடம்பெறவில்லை. இதற்கமே இவற்றில் 2 கூற்றுக்கள் உண்மையானவை. தரப்பட்ட கூற்றுக்கள்ல எந்த 2 உண்மையானவை என்றால், இப்ப இதற்கு பிற்பாடு 2ஆம் இடத்தில் ஓடிக்கொண்டிருந்த நீலனே அருண் முந்திய பிறகு அருண் இங்க வந்துவிட்டார். அப்ப அருள் இப்ப 2ஆவது இடத்திலையும் நீலன் 3ஆவதாகவும் வந்துவிட்டார். இதான் இப்பத்தைய நிலைப்பாடு. 1ஆம் ஆளை பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்ப இங்க பி என்ற கூட்டு அருண் 2ஆம் இடத்தவர், டி என்ற கூட்டு அருண் 3ஆம் இடத்தவர் என்ற பியும் டியும் தான் விடையாக வருகின்றது. வெரி குட். இனி 17வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. அரோனிகா சொல்லுங்க. பின்வருவற்றுள் எந்த போன்ற வடிவங்களை இணைப்பதனால் சதுரம் ஒன்றை பெற முடியும் அப்படின்னு நாங்க விடையில இருந்துதான் போகணும். விடையில இருந்து போனோம்னா முதலாவது விட ABC. ஏ வந்து வரும், பி வந்து ஒரு முக்கோண வடிவம், அதை வச்சு சதுரம் அமைக்கிறது. அப்ப முதலாவது விட பிள்ளை. 2வது விட வந்து ACD. ஏ வந்து ஏ வச்சு அமைக்கலாம். சி வந்து அது ஏற்கனவே ஒரு சதுரத்துல கால்வாசி முக்காவாசி சதுரமா இருக்குது. அதோட இது இணைச்சோம்னா அது பொருத்தம் இல்லாம வரும். டி வந்து அது இணைக்க இயலாது. அப்ப 3வது விடைய பார்த்தோம்னா ஏ இணைக்கலாம், டிஎல் வந்து ஏயோட இணைக்கலாம், ஈயையும் இணைக்கலாம். அப்ப ADE என்ன 3வது விட. அதாவது இங்க 3 வடிவங்களை இணைப்பதன் மூலம் சதுரம் ஒன்றை பெற முடியும். சதுரம் என்றால் எங்களுக்கு தெரியும் 4 பக்கங்களின் சமனான அளவுகளை உடைய ஒரு மூடிய செங்கோணங்களை கொண்ட மூடிய வடிவம் தான் சதுரம். அப்ப இதுல கேட்கப்படுது எந்த 3ஐ இணைப்பதன் மூலம் சதுரம் பெற முடியும் என்று. இப்ப நாங்கள் இதுல ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு போனால், முதலாவது ஏயில் உள்ள உருவை சதுரமாக்க வேண்டுமாக இருந்தால் அதனோட இன்னும் நாங்கள் சேர்க்க வேண்டியது இப்படியான ஒரு உருவாக இருக்கும். பி என்றதை சதுரமாக்க வேண்டும் இன்னும் 3 துண்டங்கள் என்கின்ற போது இப்படியானதாக ஆகலாம். சியோட ஆக்குகின்ற போது இப்படியாகத்தான் பெற முடிகின்றது. அப்ப டியோட சதுரமாக்குகின்ற போது இப்படி வரலாம். இந்த ஈயோட சதுரமாக்குகின்ற போது இப்படியான வடிவம் வரலாம். இதிலே எந்த வடிவத்துக்கு எங்களுக்கு எந்த 3 துண்டங்கள் பொருந்துகின்றது என்றால், இந்த ஏ என்பதை இங்க கொண்டு வருகின்ற போது அது இப்படியாக பொருந்துகின்றது. இனி இந்த ஈயை இங்க கொண்டு வந்தால் இப்படியாக பொருந்துகின்றது. அப்படி பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப ADE என்ற 3வது விடைதான் பொருத்தமானது. இது கண்களால பார்த்து நாங்கள் விடைய அணுக வேண்டும். வெரி குட். அடுத்த வினாவிடை விளக்கம். சதீஷ் ஆண் பிள்ளையாவார். அவருக்கு இருந்த சகோதரன்மாரின் எண்ணிக்கையும் சகோதரிமாரின் எண்ணிக்கையும் சமன் ஆகும். சதீஷின் தங்கையான
சீதாவுக்கு இருந்த சகோதரன்மாரின் எண்ணிக்கை அவருக்கு இருந்த சகோதரிமாரின் எண்ணிக்கையிலும் என்னன்னு கேட்டிருக்கு. இப்ப சதீசனும் ஆண் பிள்ளையா, அவருக்கு இருந்த சகோதரன்மாரும் இந்த எண்ணிக்கையும் சகோதரிமாரின் எண்ணிக்கையும் சமனா. அப்ப எங்களுக்கு எவ்வளவு ஒன்று தந்தை. அப்ப நாங்க ஒரு பெருமானத்தை போடுவோம். நாங்க சகோதரன் 2 சகோதரிமார் 2 போடுவோம். போட்டுட்டு சதீஷின் தங்கையான சீதாவுக்கு இருந்த அப்ப சதீஷுக்கு ஒரு தங்கை இருக்கு. அந்த தங்கை வந்து சகோதரி மேலுக்குள்ள ஒருவரா அடங்குவா. சீதா அப்ப தங்கை சீதாவுக்கு இருந்த சகோதரி மேல எண்ணிக்கை அவருக்கு இருந்த சகோதரி மேல எண்ணிக்கையில கூடினதா குறைஞ்சதா சமனானதான்னு இருக்கு. இப்ப எங்களுக்கு சீதாவும் ஒரு பெண் தான். அப்ப சகோதரி மேல அடங்குவா. அப்ப சீதாவுக்கு சீதாவுக்கு பாக்கலாம் அவருக்கு ஒரு சகோதரி தான் இருக்கும். ஆனா சதீஷும் ஒரு ஆண் பிள்ளை. அப்ப எங்களுக்கு சகோதரன் 2 கண்டுட்டான். அதுக்கு பேருந்து 1 சதீஷையும் கூட்டினா 3. அப்ப அவருக்கு இருக்கிற சகோதரன் எண்ணிக்கையில அவருக்கு இந்த சகோதரி எண்ணிக்கை மிக கூடுதலாகும் என்று முதலாவது விட. வெரி குட், நல்லா. அதாவது இங்க வினாவில தரப்பட்ட விடயம் சதீஷ் ஒரு ஆண் பிள்ளை ஆவார். அப்ப நாங்க சதீஷை இப்படியாக குறித்துக் கொள்வோம். அவருக்கு இருந்த சகோதரன்மாரின் எண்ணிக்கையும் சகோதரிமாரின் எண்ணிக்கையும் சமம் என்று சொல்லப்படுது, சமமாகும். இதுல சகோதரன்மாரின் சகோதரிமாரின் என்றது பன்மை சொற்கள். அப்ப பன்மை என்ற முடிவில அவருக்கு இருக்கக்கூடிய சகோதரன்மார் சகோதரன்மார் 2 பேரும் சகோதரன்மார் 2 பேரும் என நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். அதாவது நான் இங்க சகோதரிமார் என்பத முக்கோண பாவாடை உடைய அணிவித்திருக்கிறேன். அப்ப இது சகோதரிமார், ஏன் 2 பேராவது இருக்கணும். சகோதரி என்றால் ஒரு ஆள். இப்ப சகோதரன்மார் 2, இது சதீஷ். இப்ப இங்க கேட்கப்படுது சதீஷின் தங்கையான சீதாவுக்கு. அப்ப சீதா என்பது இவளென நினைப்போமாக இருந்தால் இந்த சீதாவுக்கு இருக்கக்கூடிய சகோதரிமாரின் எண்ணிக்கையோட ஒருவர், சகோதரன்மாரின் எண்ணிக்கை 2 3. அப்ப இதை விட இது கூடுதலாகும் என்பதுதான் விடையாக அமைகின்றது, மிக கூடுதலாகும். அப்ப இதற்கு என்ன தேவை எங்களுக்கு? இதற்கு நிறைய பயிற்சிகள் செய்து பழகி கொண்டு வந்தால் இலகுவாக வாசிப்பதன் மூலமே நாங்கள் விடைய அணுகக்கூடியதாக இருக்கும். அதற்கு உதாரணமாக இப்ப 4ஆம் தரப்புள்ள 5ஆம் ஆண்டு கடந்த கால அரச வரிக்கு தாழ்வு வினாக்களுக்கு இவ்வளவு இலகுவாக விடையளிக்கின்றதை நீங்க பார்ப்பதன் மூலம் இதனுடைய பயிற்சியின் முக்கியத்துவம் உங்களுக்கு புலனாகும். சரி, இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் சொல்லுங்க அரோனிகா. ஆகாஷ், நித்தி, சுரேஷ் ஆகிய மூவரில் இருவர் நித்தியை விட மூத்தவர்கள், இருவர் சுரேஷை விட இளையவர்கள். இதற்கேற்ப வயது அதிகரிக்கும் ஒழுங்குமுறைக்கமைய அவர்கள் மூவரும் என்ன எடுக்கிறதுக்கு. இப்ப ஆகாஷ், நித்தி, சுரேஷ் என்ற 3 பேர் இருக்கிறீனா, அதுல இருவர் வந்து நித்தியை விட மூத்தவர்கள். அப்ப எங்களுக்கு இந்த தரவுல விளங்குது நித்திக்கு தான் நித்தி தான் இளையவர் என்று. இருவர் சுரேஷை விட இளையவர்கள். அப்ப சுரேஷ் தான் மூத்தவராய் இருக்கணும். இதற்கேற்ப வயது அதிகரிக்கும் ஒழுங்கண்டா முதல் இளையவர்களிருந்து மூத்தவரை கொடுக்கணும். நாங்க இளையவர் வந்து நித்தி, அதுக்கு பேருந்து ஆகாஷ், ஆகாஷுக்கு பேருந்து சுரேஷ். அப்படி வர்றது 2வது விட. வெரி குட், நல்ல. இப்ப இதுல மூவர் இருக்கிறார்கள், ஆகாஷ், நித்தி, சுரேஷ் ஆகிய மூவரில். அப்ப 3 பேருக்கு நாங்கள் 3 கோடுகளை போடுகிறோம் 3 பேரையும் எழுதுவதற்கு. அவர்கள் சொல்லப்படுகின்ற முதலாவது தகவல் என்னவென்றால் மூவரில் இருவர் நித்தியை விட மூத்தவர்கள். அப்ப நித்தி இந்த இடத்துல வந்து விடுவார், ஏன் அவரை விட இருவர் மூத்தவர்கள். அடுத்த கூற்று அதே போல இருவர் நித்தியை விட மூத்தவர்கள், இருவர் சுரேஷை விட இளையவர்கள். அப்ப சுரேஷ் இங்க வருவார். ஏன் சுரேஷை விட இளையவர்கள் என்றால் ஒரு ஆள் 2 பேர் இளையவர்கள். அப்ப ஆகாஷ் நடுவில் அப்படியே தானாக வந்து விடுகின்றார்.
இப்ப எங்களை கேட்கப்படுகின்ற கேள்வி என்ன? வயது அதிகரிக்கும் ஒழுங்கில் அவர்கள் மூவரும். அப்ப முதலாவது நித்திவரோனும், இரண்டாவது ஆகாசரோனும், மூன்றாவது சுரேஸ்வரோனும், இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவிடை விளக்கம் சொல்லுங்க. ஒரு வகுப்பறையில் இருந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை அங்கிருந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் 2 மடங்காகும். அந்த வகுப்பறையில் இருந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் கூட்டினால் வருவது என்று கேட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு அந்த எண்ணிக்கை தெரியல. எண்ணிக்கை தராதபடியா நாங்க எக்ஸ் போட்டு பார்ப்போம். பெண் பிள்ளைகள் எண்ணிக்கை அங்கிருந்த ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கை 2 மடங்கா. அப்ப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஒரு எக்ஸ்னா பெண் பிள்ளைகள் 2 எக்ஸ். இந்த எக்ஸ்ல மொத்தம் எத்தனை எக்ஸ் பார்க்கணும். ஒன்னே கூட்டினா 3. அப்ப 3 எக்ஸ் இருக்கு. 3ஆல வகுப்படக்கூடிய இலக்கத்தை பார்க்கணும். முதலாவதுடையும் இரண்டாவதுடையும் 3ஆல வகுப்பட்டா மீதி வரும். ஆனா 3ஆவதுடைய 3ஆல வகுத்தா மீதி வராது. அப்ப இதுக்கான விட 3ஆவது 27 ஆகும். வெரி குட். இதுல தரப்பட்ட தரவு ஒரு வகுப்பறை இந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை அங்கிருந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். அப்ப இங்க எண்ணிக்கை தராதபடியால் நாங்கள் ஆண் பிள்ளைகளை 1 எக்ஸ் என குறித்தால் பெண் பிள்ளைகள் 2 எக்ஸ் என கருத வேண்டும். 2 மடங்கு. சாரி, ஒரு வகுப்பறை இந்த பெண் பிள்ளைகள் எண்ணிக்கை அங்கிருந்த ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். அப்ப 2 எக்ஸ் ஆகும். அந்த வகுப்பறையில் இந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் இது ரெண்டு மொத்தம் எதுவாக இருக்கலாம் என்று கேட்கப்படுது. அவர்கள் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் கூட்டினால் வருவது. அப்ப எங்களுக்கு தெரியுது 3 எக்ஸ் என்றால் எக்ஸ் என்பது நாங்கள் என்ன தொகை எண்ணிக்கை தெரியாது. ஆனா தெரியுது அது 3 மடங்கு உள்ள விடைதான் அமைய போகுது. அப்ப இதை 3ஆல வகுத்தால் எது 3ஆல வகுத்தால் மீதி வரவில்லையோ அந்த எண் தான் விடையாக அமையும். அப்ப இந்த 27 தான் 3ஆல வகுத்தால் 9, மீதி இல்லை. அப்ப 27 என்பதுதான் விடையாக வரும். மற்ற எல்லாவற்றுக்கும் மீதம் வருகின்றது. ஆகவே விடையாக அமையாது. நன்று. அடுத்த கேள்விக்கு விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. கோலத்துக்கேற்ப வெற்றிக்கு பொருத்தமான எண் யாது? இது 240, 48, 12, 4, 2. இது 240 வந்து 5ஆல பிரிச்சா 48 வருது. 48 4ஆல பிரிச்சா 12 வருது. 12 3ஆல பிரிச்சா 4 வருது. 4 பிரிச்சா 2 வருது. அப்ப என்ன வரும்டா, ஒன்றா குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப இனி 1ஆல பிரிக்கணும். 2 1ஆல பிரிச்சா 2 தான் வரும். அப்ப இதுக்கான விட 3ஆவது 2. வெரி குட். இப்ப இந்த வினாவுக்கு விடை காண்பதற்கு 2 என்பது விட, அதாவது இந்த வினாவுக்கு விடை காண்றதுக்கு அவ இடமிருந்து வலமாகவே கோலத்துக்கேற்ப எண்ணின்ற வடிவங்களை பார்த்து கொண்டு போனா, இப்ப இது இடமிருந்து வலமாக போகின்ற போது எண்பெருமானங்கள் குறைந்து கொண்டு போகின்றது. முதல்ல 3 இலக்க எண், 2 இலக்கம், 1 இலக்கத்துல கூடி வருகின்றது. அப்ப அந்த எண்களுக்கிடையிலே எண்களுக்கிடையிலான வித்தியாசத்தை கணித்து காண்பதற்கு நாங்கள் இப்பவும் குறைந்த எண்ணில இருந்து கூடிய எண்ணில பார்ப்பதுதான் இலகுவாக இருக்கும். இங்க அப்ப நாங்க வலமிருந்து இடமாக இதுக்கு கணிக்கிறது இலகுவாக இருக்கும். அப்ப 2க்கும் 4க்கும் இடையில என்ன வித்தியாசம்? பொது வித்தியாசம் 2. இது 2க்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் 8. அப்ப எங்களுக்கு விளங்குகின்றது இதனை 2ஆல பெருக்கினால் 2ஆல பெருக்கினால் 4 வரும். 4 3ஆல, அதாவது இயற்கை தொடர் 4 பெருக்கிறது. 3ஆல பெருக்கினால் 12 வரும். இதால 12 4ஆல பெருக்கினால் 48 வரும். 48 5ஆல பெருக்கினால் 240 வரும். 5ஆல பெருக்கினால். அப்ப இந்த 2, 3, 4, 5 என்றபடியால் இங்கே இந்த எண் 1ஆல பெருக்கப்படுகின்றது என்பது எங்களுக்கு தெரிகிறது. அப்ப எந்த ஒரு எண்ணையும் 1ஆல பெருக்கினா அதே எண் தன்படியாக வரும். அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது 2. அப்ப இதுல நாங்க பின்பற்றிய கருத்து என்னென்றால்,
அதாவது இங்கிருந்து போகும்போது வகுக்கப்படுகின்றது, இங்கிருந்து வரும்போது பெருக்கப்படுகின்றது. அதாவது வகுத்தலுக்கு எதிர்ச்செயல்தான் வகுத்தலுக்கு எதிர்ச்செயல் பெருக்கல். அதே மாதிரி கூட்டலுக்கு எதிர்ச்செயல் கழித்தல். இது ரெண்டும் மாறி மாறி செய்யும். நாங்கள் ஒரு பக்கத்துல இருந்து கூட்டிக் கொண்டு போனா மறுபக்கத்துல இருந்து கழித்து கொண்டு வர விடை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பக்கத்துல இருந்து வகுத்து கொண்டு போனா மற்ற பக்கத்தால பெருக்கி கொண்டு வர விடை கிடைக்கும் என்ற ஒரு அறிவு எங்களுக்கு கிடைக்கின்றது. சரி, நன்று. அடுத்த 22வது வினாவுக்கு விடை விளக்கம் சொல்லுங்க அரோனிகா. காலையில் விளையாட்டு மைதானத்துக்கு சென்ற பகீரதன் ஏயிலிருந்து பியை நோக்கி ஓடிய போது அவனது நிழல் அவனுக்கு பின்னால் விழுந்திருந்தது. பகீரதன் பியில் இருந்து சியை நோக்கி ஓடும் போது அவனது நிழல் விழுந்திருந்தது என்று கற்றுக்கோம். இப்ப உங்களுக்கு தெரியும், அவன் காலை வரையில வடக்கு திசைக்கு போயிருந்தார் என்றால் அவன் நிழல் இடது பக்கம் விடும். கிழக்கு திசைக்கு போயிருந்தார் என்றால் பின்பக்கம் விடும். தெற்கு திசைக்கு போயிருந்தாருன்னா வலது பக்கம் விடும். மேற்கு திசைக்கு போயிருந்தாருன்னா முன்பக்கம் விடும். இதுல அவன் ஏழுக்கு பீக்கு போயிருக்கல பின்பக்கமா விடுறான். அப்ப அது கிழக்கு திசையா இருக்கும். அப்ப கிழக்கு திசையை நோக்கி ஓடி இருப்பேன். கிழக்கு திசையண்டா மேல வடக்கு இருக்கும். வடக்குக்கு எதிர் திசை தெற்கு திசை. தெற்கு திசையில தான் அது வீடு என்று சீப்போ போற. தெற்கு திசைக்கு போனான்டா உங்களுக்கு வலது பக்கம் மட்டும் தெரியும். அப்ப வலது பக்கத்தாலதான் போயிருப்பாருன்னா முதலாவது விட. வெரி குட், பாராட்டுக்கள் அம்மா. அதாவது ஒரு சின்ன பிள்ளை இவ்வளவு தெளிவாக விடை சொல்லுது பாருங்க, அதான் பாராட்ட வேண்டும். சரி, காலையில் இங்க சொல்லப்பட்ட சொற்களின் அதாவது கருத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளணும். காலையில் விளையாட்டு மைதானத்துக்கு சென்ற பகீரதன் ஏயிலிருந்து பியை நோக்கி ஓடிய போதும், இங்கிருந்து பியை நோக்கி ஓடிய போதும் இங்கே திசைகள் குறித்து ஒரு சொல்லும் சொல்லவில்லை. ஆனா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், திசைகள் என்பது சிலுவை அடையாளத்துல வலஞ்சொலியாக வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்றது பிரதான திசைகள் தெரியும். ஆனா அது இதுக்கு பொருந்துமோ பொருந்தாதோ தெரியவில்லை. ஆனால் இதுல நாங்கள் காலையில் விளையாட்டு மைதானத்திலிருந்து சென்ற பயிர்கள் ஏயிலிருந்து பி நோக்கி ஓடிய போது அவன் நிழல் அவனுக்கு பின்னால் விழுந்தது. அப்ப அவன் இப்படி ஓடுகின்ற போதும் அவன் நிழல் இங்கே நோக்கி ஓடிக்கு அவன் நிழல் பின்னால விழுந்தது என்றால் சூரியன் இங்கேதான் இருந்தது என்பது கருத்து. அப்ப இது கிழக்கு திசை. அப்ப அவன் கிழக்கு திசையில சூரியன் இருக்கிறபடியா அவனுக்கு பின்னால நிழல் விழுது. இப்ப கேள்வி என்ன, அவன் பியிலிருந்து சி நோக்கி ஓடுகின்ற போது, இப்படியாக அவன் ஓடுகின்ற போது, வடக்கு திசையில இருந்து தெற்கு திசை நோக்கி ஓடுகின்ற போது அவனுடைய நிழல் வலதுகை பக்கம் அவன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றால் அவன் வலதுகை பக்கமாக நிழல் விழும். அப்ப முதலாவது விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது. நன்று அரோனிகா.